வணக்கம். முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 12 ஆண்டுகள் பதவி காலத்தை நிறைவு செய்ததை முன்னிட்டு மக்கள் நலத் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பிரகதி பாத யாத்திரை புதுச்சேரியில் நடைபெற்றது. பான்சியோனா பிரெஞ்சு பள்ளியில் தொடங்கிய இந்த பாத யாத்திரை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக துணைநிலை ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் பேருந்தில் பயணம் செய்து புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள பாரம்பரிய சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். அதில் காந்தி சிலை, அரவிந்தர் ஆசிரமம், பாரதியார் வாழ்ந்த வீடு உள்ளிட்ட முக்கிய இடங்கள் இடம்பெற்றன. பின்னர் தாவரவியல் பூங்காவில் பாத யாத்திரை நிறைவடைந்தது. பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியுது எல்லாருக்குமே தான். சும்மா ஒரு பண்ணிக்கலாம். வா 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 வா. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் ஒத்தைவாடை வீதிகளில் புதியதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலைகளுக்கான புதிய பெயர் பலகைகள் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதிய பெயர் பலகைகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து புதியதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலைகளின் பணிகளை பார்வையிட்ட அவர் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இப்பணிகளை சிறப்பாக நிறைவேற்றிய புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணசாமி ஆகியோருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, ஒத்தைவாடை வீதி பகுதிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி வருகிறார். அந்த வகையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தெப்பக்குளத்தை தூர்வாரி அழகுபடுத்தும் நோக்கில் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது தெப்பக்குளத்தை முழுமையாக தூர்வாரி சீரமைப்பதுடன் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தெப்பக்குளத்தை சுற்றிலும் நடைபாதை அமைக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இதனையடுத்து அதிகாரிகள் இப்பணிகளுக்கு தேவையான நிதி குறித்து ஆலோசனை மேற்கொண்டு விரைவில் பணிகளை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தனர். ஆய்வின் போது உள்ளாட்சித்துறை இயக்குநர், உள்ளாட்சித்துறை ஆணையர், பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம், தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் கிளையின் பட்டமளிப்பு விழா கூரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு ஆளுநரின் செயலர் மணிகண்டன் தலைமை தாங்கினார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் முன்னிலை வகித்தார். பல்கலைக்கழக இயக்குநர் அர்ஷ்ஜி வரவேற்புரை வழங்கினார். மாணவர்களின் துல்லியம், ஒழுக்கம் மற்றும் பயிற்சி திறனை வெளிப்படுத்தும் வகையில் பட்டமளிப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாதுகாப்பு, கார்ப்பரேட் மற்றும் புலனாய்வு மேலாண்மை முதுநிலை டிப்ளமோ, சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தடவியல் முதுநிலை டிப்ளமோ ஆகிய பாடப்பிரிவுகளை வெற்றிகரமாக முடித்த 15 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள், யோகா காட்சிகள், தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கமாண்டோ பயிற்சி காட்சிகள் நடைபெற்றது. நடைபெற்று முடிந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் உருளையன்பேட்டை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி விஜய் ஆதரவுடன் நேயம் மக்கள் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நேரு என்கின்ற குப்புசாமி தொகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். கோவிந்தசாலை, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, ஒத்தைவாடை வீதி, புதுத்தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்தார். தன்னை நம்பி வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் நேய மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள், பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் காரைக்காலில் பிரகதி பாத யாத்திரை நடைபெற்றது. சமீபத்தில் புதுச்சேரி மாநில அமைச்சராக பதவியேற்ற GNS ராஜசேகரன் காரைக்கால் வருகை தந்தார். அவரை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி மற்றும் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். தொடர்ந்து மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்த புத்தகங்களை அமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடங்கிய யாத்திரையை அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், விக்னேஸ்வரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மத்திய அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட யாத்திரை பாரதியார் சாலை, கெனடியார் சாலை, மாதா கோவில் வீதி வழியாக சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி, துணை ஆட்சியர் பூஜா, பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விகாஸ் யாத்திரை துவக்க நிகழ்ச்சிக்கு அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் சார் அவர்களையும், சுந்தரம் MLA அவர்களையும், திரு விக்னேஸ்வரன் MLA அவர்களையும், மாவட்ட ஆட்சியர் திருமதி சீராரெட்டி IAS அவர்களையும், சார்பு வருவாய் மேடம் ப்ளீஸ். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுப்பணித்துறையினுடைய சார்பாக நிர்வாக பொறியாளர்கள் முன்னாடி போட்டி கௌரவிக்கின்றார்கள். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை காரைக்கால் மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரகதி யாத்திரை, விகாஸ் யாத்திரை, ஜன் கல்யாண் பிரகதி 10 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களின் நலம் சார்ந்த திட்டங்கள் மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. முடிவடைந்த பணிகள் மற்றும் இலவச சட்ட உதவி காரைக்கால் கீழவெளி ஒருங்கிணைந்த
நீதிமன்ற வளாகத்தில் பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் ஸ்டாஃப் குவார்டர்ஸ் யூனிட் 1 and 2 கட்டும் பணிய மதிப்பீட்டு தொகை 341 லட்சம். புதுச்சேரி நகராட்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகம் நகர் பகுதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய மின்மாற்றி அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி மற்றும் சண்முகம் நகர் நலவாழ்வு சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி தலைமை தாங்கி புதிய மின்மாற்றியை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து சண்முகம் நகர் நலவாழ்வு சங்கத்தின் பெயர் பலகையினையும் திறந்து வைத்தார். சண்முகம் நகர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் அப்பகுதியில் மின் விநியோகம் மேம்பட்டு மின்தடை பிரச்சினைகள் குறைந்து பொதுமக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி தெரிவித்தார். இந்நிகழ்வில் மின்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், சண்முகம் நகர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். காரைக்காலில் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட வழக்கில் பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் உடந்தையாக இருந்த நபருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் 16 வயது சிறுமி மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் விசாரணையில் கோட்டுச்சேரி ஜீவா நகரை சேர்ந்த கலையமுது என்பவர் சிறுமியிடம் நெருங்கி பழகி ஆசை வார்த்தை கூறி சென்னைக்கு அழைத்து சென்று பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் காரைக்கால் லெமர் வீதியை சேர்ந்த கணேசன் என்பவர் இதுகுறித்து அறிந்து கொண்டு சிறுமியை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து இருவரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மோகன் தீர்ப்பு வழங்கினார். அதன்படி கலையமுதனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 20,000 அபராதமும், கணேசனுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து இருவரும் புதுச்சேரிக்கு அழைத்து செல்லப்பட்டு கலையமுது மகளிர் சிறையிலும், கணேசன் காலப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் நடைபெறும் மாங்கனி திருவிழா வரும் 27ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்வுகளாக 28ஆம் தேதி காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி சிவபெருமான் பிச்சாடன மூர்த்தியாக வீதி உலா வரும் போது பக்தர்கள் மாங்கனி வீசி வழிபடும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு மாங்கனி திருவிழா ஏற்பாடுகள் மற்றும் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிகள் குறித்து புதுச்சேரி மாநில அமைச்சர் GNS ராஜசேகரன் தலைமையில் ஆய்வு நடைபெற்றது. இந்த ஆய்வில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆய்வின் போது காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கோவில் நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் திருவிழா காலத்தில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருமாறு கோவில் நிர்வாக அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராஜசேகரன் அறிவுறுத்தினார். அந்த 4 நாளும் குட்ஸ் ட்ரெயினை நிப்பாட்டிட்டு பயணிகள் ரயிலை மட்டும் நம்ம இயக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா குட்ஸ் ட்ரெயின் போனாக்கா பலமுறை கேட்டு சாத்தப்படும். நம்ம ஊர்வலம் எல்லாமே மக்கள் திரண்டு வரவங்க எல்லாமும் பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சுருக்கோம். நிறைய இடத்துல கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும்னு, காவல்துறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும்னு கேட்டிருக்கோம். அடுத்தபடியாக ஃபயர் சர்வீஸு, ஆம்புலன்ஸ் உதவிகள், இந்த போல் தண்ணீர் பந்தல் மருத்துவ கேம்ப் மாதிரி மருத்துவர்கள் குழு, ஆம்புலன்ஸு இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியானது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக நடக்கணும்னு கேட்டிருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சர்
முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான தளபதி அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தொகுதி நிர்வாகி பன்னீர்செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடையன்பேட் அருகே உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி அணி தலைவர் நிர்வாகி சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் சதீஷ்குமார், பாரத், அருண்குமார், டாக்டர் சுமன் பத்மநாபன், பிரகாஷ், தங்க பிரகாசம், சந்துரு, சதீஷ், மோகன்ராஜ், வெங்கட் கோபி, விஜய், ஹரிஷ், வருண் கணேஷ், செலன், சுகன்யா, பிரியங்கா, மோனிஷா, பிரசில்லா, ஸ்வாதிகா உள்ளிட்ட கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல செயற்குழு கூட்டம் முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மொத்தம் 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரங்கசாமிக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானமும் இடம்பெற்றது. மேலும் விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் விதை மற்றும் இடுபொருட்கள் வழங்க வேண்டும், விவசாய கடன்கள் மற்றும் மாணவர் கல்விக் கடன்கள் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் சத்யா, ராஜாராம், முருகன், ரவி, செயற்குழு உறுப்பினர் துரைக்கண்ணு, மகளிர் அணி தலைவி எபல், கிழக்கு மண்டல மகளிர் அணி தலைவி சஜிதா, கோபாலகிருஷ்ணன், துணைத் தலைவி தேவி ஆறுமுகம், மகளிர் அணி செயலாளர் தேன்மொழி அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அறப்பணி அவை மற்றும் புதுச்சேரி நகராட்சி சார்பில் வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளை அவர்களின் 151வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சுப்பராய பிள்ளை சத்திரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆகாஷ், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், அருட்தந்தை ஏசுராஜ், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர்கள் பழனிராஜா, சாம்பசிவம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் கெனடி நகர், சுப்பையா நகர், திடீர் நகர் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். சார் ஒரு நிமிஷம் கூட பாருங்க சார், ஒரே நிமிஷம் சார், பக்கத்தில் இல்லை சார், அப்படியே எல்லாரும் பக்கத்தில் இல்லை சார். இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டு ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. வள்ளல் அவர்கள் இறக்கக்குள்ள அவங்களுடைய பெண்ணுடைய சிலையை இங்கே நிறுவி அதுக்குண்டான தேவைகளை இங்கே பூர்த்தி செய்வதமாக பல திட்டங்களை வகுத்து அதை யார்கிட்ட ஒப்படைச்சுக்கிறாருனாக்கா
இன்னைக்கு இந்த நகராட்சி வசம், அதாவது அரசு நிர்ணயிக்கணும் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அறக்கட்டளைகள்லாம் தொடங்குவாங்க. தொடங்கி அது ஒரு 10 வருஷத்துல அவங்க குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரும், சண்டை வரும். அந்த அறக்கட்டளையுடைய தன்மையை புனிதமே கெட்டு போயிடும். இந்த மாதிரி தான் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, இங்கே ஒரு அறக்கட்டளை தொடங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து இது பண்ணார். இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சவன் தான். அதாவது மங்களலட்சுமி கல்யாண மண்டபம் இருக்குது தெரியுங்களா? அவருக்கு வந்து பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத ஒரு சொத்து, நிறையா சொத்து அவருக்கு. அந்த மண்டபம் இருக்குது, ஃபுல்லாக அவருக்குடைய சொத்து நிறையா இருக்குது. உருளம்பேட்டையில் நிறையா சொத்துக்கள் இருக்குது. அப்போ அவர் வந்து அவங்க மனைவி இறந்துட்டாங்க. மனைவி இறக்குள்ள என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர் என்கிட்ட அந்த பெரியவர், நான் எம்எல்ஏ இருக்குள்ள அவர் சொல்கிறார், இந்த மாதிரி தம்பி, இந்த அறக்கட்டளை நம்ம சுப்பராயப்பிள்ளை சத்திரம் எப்படி செயல்படுதோ அது மாதிரி என் சொத்தெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு நான் கொடுத்துட்டு மீதி கிட்ட இதை நிர்ணயிக்கிறதுக்கு உங்களெல்லாம் போட்டு நான் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து கொடுங்க, நான் அதை செயல்படுத்தி இந்த சொத்தை அவங்களுக்கு அந்த அறக்கட்டளை எழுதி வைக்கிறேன், மீதி சொத்தை என் குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரர்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு அன்னைக்கு மறுநாளே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவரை சூழ்ந்துக்கினாங்க. சூழ்ந்து இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் அவங்க எழுதி போயிட்டாங்க. சார் இங்கே பாருங்க, அந்த உதவித்தொகை 2000 ரூபா இருக்குது. 2500 அண்ணா கொஞ்சம் பின்னாடி எனக்கு ஒரு நண்பர் கிஃப்டா கொடுத்தாங்க. அந்த கிஃப்டை வந்து சுப்பராயப்பிள்ளை அறக்கட்டளைக்கு உணவு தானியம் பதப்படுத்துறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜை நான் உங்களுக்கு கிஃப்டா கமிஷன் மற்றும் அறுத்தந்ததுனால புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்னம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் தேசிய யோகா தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன் தலைமை தாங்கினார். தலைமை விருந்தினராக வேதபுரம் அறக்கட்டளையின் தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு யோகா கலையின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் விளக்கி கூறினார். சிறப்பு விருந்தினர்களாக வேதபுரம் அறக்கட்டளையின் பேராசிரியர்கள் பிந்து, செல்லப்பெருமாள், மகேஸ்வரி, பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு யோகா கலை பற்றி செயல்முறை விளக்கம் அளித்தனர். மேலும் அவரது குழுவை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களோடு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கொஜூரி கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி முதல்வர் கவிதா சுந்தரராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ஜஸ்வந்த், பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் ஆகியோர் செய்திருந்தனர். காலை வணக்கம். இன்று முத்துரத்ன அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா உலக யோகா தினத்தை முன்னிட்டு இன்று வந்து பார்த்திங்கன்னா வேதாத்திரி மகரிஷிய அறிவு திருக்கோயில் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி முகாம் வந்து பார்த்திங்கன்னா யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த யோகா கலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும் என்ற நோக்கத்தில் எங்கள் பள்ளியில் கடந்த வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக அது ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு யோகா பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லை, எங்கள் பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் யோகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பில் தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கும் கற்பிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் மன வலிமை மற்றும் கல்வியிலையும் மிக சிறந்த ஒரு ஆளாக வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகாக்களை கற்று பயன்பெற வேண்டும் என்பதை வாழ்த்துகிறேன், வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு இதே நாளில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. அன்று முதல் சிலை நிறுவப்பட்ட 20ஆம் தேதி மாதந்தோறும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட தினம் என்பதால் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி பழைய ஆளுநர் மாளிகை அருகே உள்ள கண்டெம்பரரி ஆர்ட் கேலரியில் ஆர்ட் குரூப் ஷோ கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியை கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குநர் கலியபெருமாள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் ஓவியர்கள் சரவணன், சுகுமாரன், ராஜேந்திரன், பாஸ்கர், குமரன் ஆகியோர் பங்கேற்றனர். கண்காட்சியில் நீலவர்ண ஓவியம், நவீன ஓவியங்கள், பாரதி பூங்காவில் உள்ள தூண்களின் கலை வடிவங்கள், இயற்கை மர கலைப்பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவில் ஜெயராமன் நன்றி கூறினார். முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் உள்ள மரத்தில் தேனீக்கள் கூடுகட்டியிருந்தது. அதில் உள்ள தேனீக்கள் பறந்து வந்து அவ்வப்போது கல்லூரி மாணவிகளை கொட்டியது. மாணவிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த அந்த தேன் கூட்டை அகற்றக் கோரி கல்லூரி முதல்வர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் தீயணைப்பு நிலைய அதிகாரி சுகுமாரன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் கல்லூரிக்கு வந்து தேன்கூட்டை தீ வைத்து அழித்தனர். இந்த கல்லூரியில் ஞாயிற்றுக்கிழமை நீட் மறுதேர்வு நடைபெற உள்ளது. எனவே தேர்வு எழுதுபவர்களை தேனீக்கள் தாக்குவதை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேன்கூட்டை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்லூரி முதல்வர் தெரிவித்தார். புதுச்சேரியில் விபத்தில் உயிரிழந்த தனியார் நிறுவன ஊழியர் இதயகிரியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கக் கோரி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சொக்கநாதன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இதயகிரி மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். பணியை முடித்து வீடு திரும்பும்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையம் அருகே குப்பை அள்ளும் மினி வேன் மோதி படுகாயமடைந்தார். ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது இறுதி ஊர்வலத்தின் போது வழுதாவூர் சாலை சண்முகாபுரத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மறியலில் ஈடுபட்டவர்களை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் SP வம்சதர் ரெட்டி மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி விபத்துக்கு காரணமான நிறுவனத்திடம் பேசி இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து மறியல் கைவிடப்பட்டு உடலடக்கம் செய்யப்பட்டது. மறியல் காரணமாக வழுதாவூர் சாலையில் சுமார் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் சுப்பிரமணியன் தலைமையில் பேரவைத் தலைவர் சாம்ராஜ், செயலாளர் ரங்கநாதன், பொருளாளர் ஜெயராம், துணைத் தலைவர் பிரபாகரன், துணை செயலாளர் மாசிலாமணி, இணை செயலாளர் சோமசுந்தரம் ஆகியோர் புதுச்சேரி மாநில அமைச்சர் VP சிவக்கொழுந்து அவர்களை நேரில் சந்தித்தனர். அப்பொழுது அமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். சந்திப்பின் போது பேரவை நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.